Daily. Taste the Daily. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு தந்தை ஆஜராகாத நிலையில் அவரது மகனை காவல் நிலையம் அழைத்து வந்து காவலர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், அத்துமீறல் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். தந்தை வழக்குக்கு வராத காரணத்தினால் மகனை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து தகாத வார்த்தைகளை வசைபாடியதோடு காட்டுமிராண்டித்தனமாக போலீசார் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து போலீசார் விசாரணை என்கிற பெயரில் அத்துமீறக்கூடிய நடவடிக்கை ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் கடந்த 4ஆம் தேதி வழக்கு ஒன்று தொடர்பாக விசாரணைக்காக தந்தை ஆஜராகாத நிலையில் அவரது மகனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் கடுமையான வார்த்தைகளால் பேசி இருக்கிறார்கள். வாய் கூசக்கூடிய அந்த வார்த்தைகளால் வசைபாடிய காவல்துறை அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவரது மகனை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். காட்டுமிராண்டித்தனமான போலீசாருடைய இந்த தாக்குதலால் அந்த இளைஞர் நிலைகுலைந்து போயிருக்கிறார். நகை திருட்டு என்கிற பெயரில் விசாரணைக்காக மடப்புறம் வாலிபர் அஜித்குமார் காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு ஏற்கனவே உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை சேர்ந்த ஆண்டிச்சாமி இவரது மாமியார் வெள்ளையம்மாளுக்கும் நகை கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கடந்த சில மாதங்களாக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வெள்ளையம்மாள் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் ஆண்டிச்சாமி போலீசார் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். ஆண்டிச்சாமி வீட்டில் இல்லாததால் அவரது மகன் தர்மராஜ் யுவராஜ் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற உதவி ஆய்வாளர் முத்துராஜ் உள்ளிட்ட காவலர்கள் விசாரணை என்ற பெயரில் கடுமையான வார்த்தைகளால் பேசி இருக்கிறார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தங்களுக்கே உரிய பாணியில் அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் குறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்தில் தோய்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே காவல்துறையினர் அதாவது விசாரணை என்கிற பெயரில் இளைஞர்களை அழைத்து சென்று காட்டுமிராண்டித்தனமாக தாக்கக்கூடிய நடவடிக்கைகளால் சிவகங்கையினுடைய கோயில் காவலாளி அஜித்குமார் கொடூரமான முறையில் இறந்து போனார். அவரை தொடர்ந்து தேனி மாவட்டத்திலே ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷை கடுமையாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதே போன்று சென்னை கண்ணகி நகர் பகுதியில இளைஞர் மாணவர் ஒருவரை தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியானது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி காவல்துறையினர் தாக்குவதும் காட்டுமிராண்டித்தனமாக அடிக்கக்கூடிய வீடியோக்களால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தும் கூட அதனையெல்லாம் காற்றில் பறக்கவிட்டு ஸ்டாலினின் கையில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபடுவது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடியோக்களும் வெளிவந்து தமிழக மக்களை உச்சக்கட்ட அச்சத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு லட்சணம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இது போன்ற வீடியோக்களை சாட்சியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். இல்ல எங்க அப்பாவுக்கு பேர் எங்களை கூப்பிடுறாங்க சார். இந்த பையனோட அண்ணன் இல்ல சார். எதுக்கு சார் எங்க அப்பா கூப்பிடுறீங்க? இல்ல சார் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க சார். என் பேர் தான் இருக்கு. அப்பா